சின்ன பையன்ற புத்திய காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருப்பதி கோவில்னாலே லட்டு ஃபேமஸ், அங்க அடிக்கிற பட்டை ஃபேமஸ், பஞ்சாமிர்தம் ஃபேமஸ். இதையும் தாண்டி ஒருத்த ஃபேமஸ் ஆகுறான்னா அது நம்ம குட்டி பையனால தான் முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த போன் கேஸ்ல இவனுக்கு சாதகமாவே பேசி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பாவங்க இந்த மனுஷன், கையை தூக்குனா கேஸு, காலை தூக்குனா கேஸு. அது பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உணர்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். உடனே கமெண்ட்ல கழுவி ஊத்த வந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல கொஞ்சமாச்சும் இவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம். இந்த வீடியோல அவனே சொல்றான், இதெல்லாம் பண்ணுனா நம்மள தேச துரோகின்னு சொல்லிடுவாங்க, இதை நம்ம பண்ண வேண்டாம், வேற ஆளை வச்சு பண்ணுவோம்னு இவனே சொல்றான். அப்போ தப்பு பண்றதை விட தப்பு பண்ண தூண்டி விட்டவன் தான் பெரிய குற்றவாளி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள வந்து செய்யறது யாரு? அஜீஸ் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன். சும்மாவே கோவிலுக்குள்ள முஸ்லிம்ஸ் வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனை தனியா போயிட்டு இருக்கிற கேப்ல இவங்க பண்ண இந்த செயலு அவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி தான் ஆயிருச்சு. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எப்படா பாயிண்ட் கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல மாப்பிள்ள இங்க பண்ணலாம் மாப்பிள்ள, ஆனா நம்ம பண்ண கூடாது, அண்ணன் வந்தா பண்ணலாம், நம்ம பண்ண நம்ம தேச துரோகின்றுவாங்க. ரொம்ப லேட் ஆகுது. அஜி அண்ணன் எங்கடா? எங்கெங்க இருந்தோ வந்த பக்தர்கள் அவங்க கடவுளை பாத்திர மாட்டோமான்னு உட்கார்ந்துட்டு இருந்த கேப்ல இந்த குட்டி பையன் பிராங்க் பண்றன்ற பேர்ல கோவில் சமஸ்தானத்துல வேலை பார்க்குற மாதிரியே வந்து சாவியை திறக்கிற மாதிரி வந்து பிராங்க் பண்ணிட்டு போயிருக்கான். எப்பவுமே நம்மளை பத்தி தான் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இவங்க இதையும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன கேஸ் போட்டு என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான செயல்களை இவனுங்க செய்யாதபடி ஒரு நல்ல தண்டனையா கொடுங்க மயிலாட். ஏன்னா இந்த குட்டி பையனை பார்த்து வேற யாருமே கெட்டு போயிடக்கூடாது.